கேரளாவில் பிரபல நகைக்கடை உரிமையாளராக இருந்து வருபவர் பாபி செம்மனூர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி கண்ணூரில் தனது கடையின் கிளை திறப்பு விழாவிற்கு நடிகை ஹனி ரோஸுக்கு அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்த நிலையில் பாபி செம்மனூரின் நண்பர்கள் என நபர்கள் கூறப்படும் சிலர் நடிகை ஹனி ரோஸ் குறித்து சமூக வலைதளங்களில் ஆபாசமாக சித்தரித்து பதிவிட்டதாக அவர் எர்ணாகுளம் போலீசில் புகார் அளித்தார். ஹனி ரோஸ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் பாபி செம்மனூர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் பாபி செம்மனூர் கைது செய்யும் முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவை பெரிய கடை வீதி பகுதியில் உள்ள பாபி செம்மனூர் நகைக்கடை புதுப்பிக்கப்பட்டு புதிய பிரிவு துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் பாபி செம்மனூர் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் வயநாடு பகுதியில் உள்ள ரெசார்ட் ஒன்றில் வைத்து கேரளா மாநில போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனால் கோவையில் நடைபெற்ற புதுப்பிக்கப்பட்ட நகைக்கடை திறப்பு விழாவில் நடிகை ஹன்சிகா மட்டுமே பங்கேற்று புதிய பிரிவை திறந்து வைத்தார். இதனிடையே வயநாட்டில் இருந்து கொச்சி அழைத்து வரப்பட்ட பாபி செம்மனூரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாபி செம்மனூர் மீது போலீசார் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.